கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கதை நீங்கள் இலாஸ்ட்ரேஷன் நம்ம ஆரம்பிக்கிறேன். இந்த கதை நீங்கள் கேட்டுறீங்களா இல்லைன்னு தெரியல. இந்த இலாஸ்ட்ரேஷன் ஏன்னா ஒரு மனிதன் என்ன செஞ்சார்னா, ஒரு பெரிய அக்வாரியம் வச்சுருந்தாராம், பெரிய டேங்க் அக்வாரியம் வச்சுருந்தாராம். அந்த அக்வாரியமில் வந்து அவர் வந்து சின்ன சின்ன மீன், நிறைய மீன் வளர்த்துருந்தாராம். ஒரு நாள் அவர் வந்து என்ன செஞ்சாராம், பெரிய மீன் அவர் வளர்க்கும்படிக்கு ஆசை. ஆனால் இந்த பெரிய மீன் என்ன செய்யும், இந்த சின்ன மீனை சாப்பிட்றோம். அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அவர் இது ஒரே அக்வாரியம் தான் இருக்குது. அப்போ என்ன செய்தாராம், அவர் வந்து அந்த நடுவில் ஒரு தடையை வச்சாராம், ஒரு கிளாஸ் வச்சாராம். அந்த கிளாஸ் வச்சு அப்போ இந்த மீன், பெரிய மீன் இந்த இடத்துக்கு, இந்த தரத்தில், இந்த எல்லைக்கு போகாதபடி, இந்த மீனை சாப்பிடாதபடி என்ன செய்யுது, அந்த கிளாஸ் போட்டாங்களாம். ஸோ போட்ட கையோட இந்த மீன் கிளாஸ் போட்டு இந்த பெரிய மீன் போட்ட கையோட காரியம் என்ன செய்யலாம், போயிட்டு அடிச்சிச்சான். அதை அட்டாக் பண்ண போனுச்சான். படான அடி, மூக்கெல்லாம். மீனுக்கு மூக்கு இருக்கான்னு தெரில, சரி அடி, வாய அடி, தெரியுங்களா, அடி. அப்போ தான் தெரியுதா என்னமோ இருக்குது. திரும்பி போனுச்சான் அடி, திரும்பி போனுச்சான் அடி. அப்போ அங்கே ஒரு கிளாஸ் இருக்குன்னு அதுக்கு தெரியல. ஆனால் போது கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அது டிரான்ஸ்பேரண்ட் தான் இருக்குது, எனக்கு தெரியுது, போக முடியல, அடி. அப்புறம் ட்ரை பண்ணி சில நாட்கள் அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, விட்டுருச்சு. அந்த நாளிலேருந்து இந்த பெரிய மீன் அதோட வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? சுற்றிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் இந்த மனுஷன், இந்த ஓனர் என்ன செஞ்சாராம், எனக்கு இந்த சின்ன மீன்லாம் வேணாம், இந்த மீன் பெரிய மீன் பெருசாகிட்டே இருக்குது, இந்த மீன்லாம் என்னத்துக்கு வளர்த்துட்டு சொல்லி அந்த கிளாஸை எடுத்துட்டாராம். எடுத்த கையோட என்ன தெரியுமா நடந்துச்சான், அந்த பெரிய மீன் அந்த இடத்துலயே சுற்றிட்டு இருந்துச்சான். புரியுதுங்களா சார்? சின்ன மீன் அந்த இடத்துல தான் இருக்குது, அதே தரத்துல தான் இருக்குது. அந்த பெரிய மீன் போக மாட்டேன்னு. ஏன் தெரியுங்களா, அதோட நம்பிக்கை என்னன்னா, இன்னும் நடுவில் ஒரு பெரிய தடை இருக்குதுன்னு சொல்லி. எல்லாரும் புரியுதுல என்ன சொல்கிறேன்னு? தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அப்படியாக ஆண்டவர் நம் எல்லை தாண்டி போகும்படி அவர் திரைச்சீலையை கிழித்து விட்டார். அல்லேலூயா. அந்த திரைச்சீலை ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது அந்த திரைச்சீலை கிழிந்தது. கிழிந்து ஆண்டவர் என்ன அறிகுறி என்றால், நாம் அவரிடத்திலே வர முடியும், அவரிடத்துல சேர முடியும். அவர் பிரசன்னத்துக்குள் நாம் வந்து அந்த மகிமையின் சிங்காசனத்துக்கு முன்பாக, கிருபையின் சிங்காசனம் முன்பாக வரும்படி கர்த்தர் நமக்கு அந்த தகுதியை கொடுத்து விட்டார். கொடுக்கும் போது அந்த தகுதி கொடுக்க மட்டுமல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளுடைய அவரை குறித்து ஞானத்தை இன்னும் நம் வாழ்க்கையிலே பெருகும்படிக்கு கர்த்தர் எல்லை தாண்ட சொல்லுகிறார். ஆமென். நான் இன்னைக்கு பிரசங்கம் என்ன தெரியுங்களா, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், அந்த ஞானமே இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். the wisdom, ஆண்டவர் உன்னத ஞானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் என்ன ஞானம் இருந்தாலும், எப்படி அறிவு இருந்தாலும், இயேசு கிறிஸ்து குறித்து, அவரை குறித்து இருக்கிற ஞானம் தான் உங்களை வழிநடத்த போகிறது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? அப்ப அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் யார் என்று அவரே ஞானமாய் இருக்கிறார். இதை குறித்து தான் அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணினார்கள் அந்த சாலமோனுடைய மண்டபத்திலே. அல்லேலூயா. எல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ரீகேப் பண்றேன். இன்னைக்கு இந்த வாரம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஞானம் கர்த்தர் சாலமோன் மண்டபத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார். இன்னொரு இடத்துக்கு பாருங்க. இந்த கதை இன்னும் முடியல, இந்த சப்பானி கதை இன்னும் முடியல, 4வது வரைக்கும் போகுது இந்த சப்பானி கதை. இப்போ இவங்க என்ன தெரியுங்களா செஞ்சாங்க, இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் பிடிக்கப்பட்டாங்க. என்னது அப்ரிஹெண்டட், இங்கே போடப்பட்ட சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். போடப்பட்டு அங்கே சிலர், அப்படின்னா பெரியவங்க, அப்படின்னா அந்த 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 பாரிசியர்கள், அப்படின்னா சென்ஹெட்ரின், அந்த வந்து அங்கே சென்ஹெட்ரின் என்ன சொல்லுவாங்க தமிழில், அங்கே வந்து அந்த ஹை கோர்ட்டில் வந்து என்ன செய்ய போகிறாங்க, இவங்க எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ இங்கே ஆரம்பித்த ஞானம் எங்கே ஆரம்பிச்சுன்னா, எங்கே ஆரம்பிச்சது இல்லை எங்கே ஆரம்பிச்சது, அப்போஸ்தலர் 3 அலங்கார வாசல்ல ஆரம்பித்த அசைவு எங்க இப்போ வருது, சாலமோன் மண்டபத்தில் வந்துச்சு. சாலமோன் மண்டபத்தில் இருந்து இப்போ எங்கே போகுதுன்னா, இப்போ இங்கே வந்து சிறைச்சாலைக்கு போகிறது, இங்கே ஹைகோர்ட்டுக்கு வருது. வாசிப்போம். 1 நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4:1 வாசிக்க போகிறோம். எல்லாம் ஞாபகம். இந்த பிரசங்கம் என்னவென்றால், கர்த்தர் அவரை குறித்த ஞானத்தை கொண்டு போகும்படி கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை அழைக்கிறார். அப்ப இந்த ஞானமாய் இருக்காதபடி, இந்த ஞானம் கிரியையிலே போகும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அந்த ஞானத்திலே நல்லா கவனிங்க, வளரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு தேவன் ஆண்டவர், ஹல்லேலூயா. அதுல மட்டும் நிற்காமல் அந்த ஞானத்திலே எல்லாரும் வளரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் யார், எப்படிப்பட்டவர், நீங்களும் நானும் அறியும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God is expecting each and every one of us to know him.
அப்போ அவரோட ஞானம், அப்போ அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர். இன்னைக்கு இங்கிலீஷ் ஆராதனையில் அப்படிதான் நான் பேசினேன். எத்தனை பேர் அவர் சமூகத்தில் அவர் பிரசனத்தில் போயிட்டு அவர் பிரசனத்தில் பாதத்தில் விழுந்து மரியாள் விழுந்தது போல எத்தனை பேர் நாம் கேட்குறோம், பா என்னை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க, என்னை பற்றி என்னப்பா நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் என்னப்பா இருக்குது, உங்கள் இருதயத்தில் என்னப்பா இருக்கு எனக்கு குறித்து. எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? நம்ம கேட்க மாட்டோம் தெரியுங்களா. சொன்னார்னா போச்சு. இல்லை, அப்படிப்பட்டவர் இல்லை, அவர் நல்லவர். ஆமென், ஆமென். சரி, வாசிப்போமா. முதலாவதாக அப்போஸ்தலர் 4:1 நாம் 7வது வசனம் வரைக்கும் நம்ம வாசி கேட்போம். சினம் கொண்டு பிடித்து சிறைச்சாலை போட்டார்கள். கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம கதைக்கு வரோம். ஸோ சிறைச்சாலையில் போடப்பட்டாங்க. இங்கேருந்து மண்டபத்தில் இருந்து இப்போ மண்டபத்தில் ஆண்டவர் குறித்து பேசினாங்க, பயங்கரமாக பேசினாங்க. இப்போ பேதுரு பேசினார். இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ சிறைச்சாலை பேசின, ஞானமாய் பேசின இவர்களை சீடர்களை சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். they were put in prison. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணால் சிறைச்சாலையில் போடப்படுவீர்கள் என்று சொல்லும்போது எத்தனை பேர் மீண்டுமாக இன்னும் பிரசங்கம் பண்ண போறீங்க? சரி, வாசிங்க அடுத்தது. மறுநாளிலே மூப்பரும் வேத பாரகரும் கைப்பா, நல்லா நோட் பண்ணீங்க இந்த வார்த்தை கைப்பா. ஓகே, கைபாஸ். ஓகே, வாஸ். யோவானும், அப்பா தமிழ்ல பயங்கரமா இருக்கு, அலெக்சாண்டர். குடும்பத்தினார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி நடுவிலே நிறுத்தி இப்ப பாருங்க, இவங்க எல்லாம் வராங்க. யார் வராங்கன்னா அங்க யாரு வரா, அங்க எல்டர்ஸ், ஸ்கிரைப்ஸ் ஸ்கிரைப்ஸ் வேத பாரகர்கள், அப்புறம் வேற யாரு, அன்னாஸ் ஆசாரணியாக அன்னாஸ் அங்கே வருகிறார். அது மட்டும் இல்லை, கைபாஸ். இந்த அன்னாஸும் கைபாஸ் நான் பிறகு அவங்க சொல்ல யார், அப்போ ஜான், அலெக்சாண்டர், இவங்களை குறித்து அவ்வளோ நம்மளுக்கு தெரியல, பைபிளும் அப்படிப்பட்ட எழுதப்படல. அவங்களோட குடும்பத்தினாரும் அப்படின்னா பிரதான ஆசிரியரோட குடும்பத்தினாரும் எல்லாம் கூட்டம் கூடி என்ன செய்தாங்க, இவங்களை காட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த காட் பேர் தான் சென்ஹெட்ரின். தமிழில் எனக்கு தெரியல சென்ஹெட்ரின் தமிழில் என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. சென்ஹெட்ரின் வேர்டு இருக்குதா இங்கிலீஷில்? சென்ஹெட்ரின் சொல்லிட்டு சென்ஹெட்ரினுக்கு கொண்டு வராங்க. சென்ஹெட்ரின் என்னன்னா ஜூவிஷ் ஹைகோர்ட். அப்போ ஜூவிஷ் ஹைகோர்ட் கொண்டு வராங்க. இவங்களை அங்கே நிறுத்துறாங்க. நிறுத்தி என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி எந்த நாமத்தில் நீ செய்கிற, எந்த நாமத்தில் நீ இந்த காரியத்தை நீ செய்கிறன்னு சொல்லி எல்லோரும் அப்போஸ்தலருக்கு எதிராக அவர்கள் நின்றார்கள். அப்புறம் கர்த்தருடைய ஞானத்துக்கு இவர்கள் எதிராய் நின்றார்கள். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்ற அந்த ஞானத்துக்கு யார் எதிராக நின்றா தெரியுங்களா? இந்த வேத பாரகர்கள் எதிராக நின்றார்கள். வேதத்தை அறிந்தவர்கள் எதிராய் நின்றார்கள். வேதத்தை பேசுகிற போதிக்கிறவர்கள் எதிராய் நின்றார்கள். சரி, அது பிறகு வருமே. இப்போ யார் யார் இவங்கன்னு பார்க்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்டவர் நீங்கள் பார்க்கலாம். அங்கே அன்னாஸ், கைபாஸ் 2 முக்கியமான பேர் இருக்குது. இவங்க யாருன்னா பிரதான ஆசாரிகள், ஹை பிரீஸ்ட். அப்போ அன்னாஸ் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிடித்த கையோட அன்னாஸ்க்கு கொண்டு போனாங்க. இந்த யாரு, இந்த பிரதான ஆசாரியர்கள் கொண்டு போனாங்க. அவர் என்ன செஞ்சாரு, இயேசு கிறிஸ்துவை கைபாஸ்க்கு இங்க முடிஞ்ச பிறகு கைபாஸ்க்கு கொண்டு போனார்கள். கைபாஸ் யாருன்னா அன்னாஸோடைய மருமகன். இவங்களுக்குள்ள பயங்கர குழப்படி இருக்குது. என்ன குழப்படி தெரியுங்களா? அன்னாஸ் தான் ஆசாரியன், பதவி முடிஞ்சிருச்சு, வயசாச்சு. இப்போ கைபாஸ் மருமகன் எடுத்துட்டாரு. ஆனால் அன்னாஸ் இன்னும் விட முடியல, அந்த பதவியை விட முடியல. சில பேர் புல்பிட் பிடிச்சிட்டு இருப்பாங்களே, யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான், அந்த கதை தான். இவருக்கு விட முடியல, கொடுக்க முடியல. அப்போ என்ன செய்யறாங்க, இப்போ கைபாஸ் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறைச்சாலைக்கு தெரியுங்களா, சாரி, அவங்க பிடிக்கிறது கையோட யாரு, கைபாஸும் இருக்கிறாங்க, அன்னாஸும் கொண்டு போகப்பட்டாங்க. கடைசியில் கைபாஸ் தான் கொண்டு போனாங்க. கைபாஸ் என்ன செஞ்சார், எப்படியாவது இயேசு கிறிஸ்து சாகடிக்கும்படி கைபாஸ் திட்டமிட்டான்.
பயங்கரமானவன் கைபாஸ். இயேசு கிறிஸ்து சாக வேண்டும், இயேசு கிறிஸ்து பிடிக்கிறதுக்கு முன்பதாகவே கைபாஸ் வந்து பிளான் பண்ணா எப்படியாவது இவரை சாவடிக்க வேண்டும் சொல்லி யோவான் 11வது அதிகாரம் 50வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அதுக்கு முன்பதாகவே பிளான் பண்ணியிருக்கான் கைபாஸ். என்னன்னா இயேசு கிறிஸ்து எப்படியாவது சாகடிக்க வேண்டும். பயங்கரமானவன். அப்ப இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது அவன் கேட்ட ஒரு கேள்வி மேத்யூ 26வது அதிகாரம் 63லேருந்து 65 நம்ம வாசிப்போமா? மேத்யூ 26 63லேருந்து 65. Matthew chapter 26 63 to 65. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியர் அவரை நோக்கி, அந்த கைபாஸ் அவனை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானே, நீ கிறிஸ்துதானே, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அவன் கேட்கிறான், நீ வந்து மெஸ்ஸாயாவா, நீ கிறிஸ்துவா என்று அந்த பிரதான ஆசாரியன் இயேசுவை பிடித்த பிறகு சிலுவை போகிறது முன்பாக அவன் கேட்கிறான். பாருங்க, கைபாஸ்க்கு எல்லா சந்தர்ப்பமும் உண்டு இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு தெரியுங்களா ஒரு இடைப்படுதலும் அவன் அங்கே இருந்துச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சாகடிக்கிறதான் அவன் நோக்கமாக இருந்த தவிர இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்து கொள்றதுக்கு அவன் வந்து இடம் கொடுக்க கிடையாது. புரியுங்களா என்ன சொல்றேன்னு? He never give chance to know Jesus. அவன் இடம் கொடுக்கவே கிடையாது. இயேசு சாவடிக்கணும் சாவடிக்கணும் சாவடிக்கணும். அப்புறம் என்ன தெரியுங்களா, அந்த ஞானத்தை அவர் எப்படிப்பட்டவர், அந்த ஞானத்தை நான் சாவடிப்பேன் சாவடிப்பேன் சாவடிப்பேன். அதுதான் கைபாஸோடைய திட்டம். அது மட்டுமல்ல, அந்த பிலாத்து வந்து எல்லாத்தையும் கூடி வந்து பிலாத்து கேட்பான்ல, இயேசு கிறிஸ்து வேணுமா, உங்களுக்கு யாரை வேணும்னு. அப்போ அந்த கூட்டத்திலே அங்கே வந்து அவர் எல்லாத்தையும் வந்து தெரியுங்களா பிரெயின் வாஷ் பண்ணி ஸ்டர் பண்ணினதே கைபாஸ் தான். பயங்கரமானவன் பயங்கரமானவன். இயேசு கிறிஸ்து பின்பற்றாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை சாகடிப்பார்கள். நான் எப்படி சொல்றேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஞானத்திலே நடக்காதவர்கள் இயேசு கிறிஸ்துவோட ஞானத்தை சாகடிப்பார்கள். நமக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தை சாகடிப்பார்கள். அது மட்டுமல்ல, அநேக கூட்டத்தினுடைய ஞானத்தையும் சாகடிப்பார்கள். ஆமென். எல்லாம் புரியுதுல என்ன சொல்றேன்னு? விளங்குதுல? ஆமென். ஸோ கைபாஸ் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தான். அது மட்டுமல்ல, இப்போ கைபாஸ் எங்க தெரியுங்களா இருக்கிறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். இப்போ வந்து தெரியுங்களா, இப்போ அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியுங்களா துணிகரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அசைவை இந்த அப்போஸ்தலர் கொண்டு போறாங்க. கைபாஸ் மீண்டுமாக நிற்கிறான், இவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று. கவனிச்சிங்களா? கைபாஸ் என்ன தெரியுங்களா, கைபாஸ்க்கு மண்டைக்கு மேல ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னடா என்னத்தின் நிப்பாட்டினாலும் இந்த அசைவு நிறுத்த முடியலையே. அல்லேலூயா. தேவனுடைய ஞானம், உன்னதமான தேவனுடைய அறிவு, உன்னதமான தேவனுடைய அசைவு யாருமே நிப்பாட்ட முடியாது. nobody can stop. இன்ன வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறது, நாள் வரை பிரசங்கிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆகையால் இந்த அசைவை கைபாஸ் நிறுத்த பார்த்தான். இந்த கைபாஸ் என்ன செய்யறான்? சாகடிக்க பார்க்கிறான். அவன் பிறகு நீங்க படிக்கலாம், அவன் என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. ஏதாச்சும் செய்யணும் இவங்களை அப்படின்னு சொல்லி கைபாஸ் துணிகரமாக எந்திரிக்கிறான். இன்னைக்கு இதே பிள்ளைகள் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்துகிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு பேதுருவும் யோவானும் எப்படியாக அவர் ஞானத்திலே வளர்ந்தார்களோ பாருங்க, படிப்படியாக இவர்கள் கடந்து போறாங்க. அந்த அறிவு அவங்களுக்கு வந்துச்சு, ஞானம் வந்துச்சு. இப்போ அந்த ஞானம் வெளிப்பாடினால் கிரியிலே கொண்டு போறாங்க. யாரு? பேதுரும் யோவானும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஞானம் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் என்று நீங்களும் நானும் அறியும் போது நான் சொல்றேன், இந்த ஞானம் இயேசு கிறிஸ்துவுடைய அறிவு உங்களை காப்பாற்றும். இட் வில் சேவ் யூ. அவரை குறித்து இயேசுப்பா நீங்க யார் என்று வார்த்தை தியானிக்கும் போது, அந்த வார்த்தையில ஜீவிக்கும் போது, ஆமென், அது உங்களுடைய நோக்கத்துக்கு கொண்டு போகும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்கு என்ன நோக்கத்தை வச்சிருக்கிறாரோ அந்த ஞானம், அவருடைய ஞானம், உன்னதமான ஞானம் என்ன செய்யும்? கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை கொண்டு போகும், சரியாக கொண்டு போகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாமா சொல்லுவாங்க, மச்சான் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கேட்கும் போது கரெக்டா கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? இந்த ஞானம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இந்த ஞானம் இருக்கும் போது, இந்த ஞானத்தில் நடக்கும் போது, இசப்பா அப்படி சமூகத்தில் நான் நிற்கிறேன்ப்பா, உங்க வார்த்தையில் வாழ்ற ஞானத்தில் இருக்கும் போது நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில தெரியுங்களா பலத்தை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கை தொட ஆரம்பிப்பீங்க. எப்பொழுது கர்த்தருடைய ஞானம் உங்க வாழ்க்கையில வரும்போது. தேவ பிள்ளைகளே, இவர்கள் யார்? இந்த அன்னாஸ், கைபாஸ், இவங்களாம் நிறுத்த பார்த்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த அவங்க குடும்பத்தினரெல்லாம் நிறுத்த பார்த்தாங்க இந்த அசைவை. எல்லாம் கவனிங்க. ஏன் ஞானத்தை பற்றி பேசுகிறேன்னா, இவங்கெல்லாம் தோரா படித்தவங்க,
தோரா கற்றுக் கொடுக்குறவங்க. அப்படின்னா வேதத்தை அவ்வளோ பயங்கரமாக தெரியுங்களா கரைச்சி குடித்தவங்க. ஆமென். இப்படி யாராச்சும் சொன்னால் கரைச்சி குடித்தேன்னு சொன்னாங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா யாருமே வேதத்தை கரைச்சி குடிக்க முடியாது. அல்லேலூயா. யாருமே சொல்ல முடியாது நான் தேறினவன் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்ல முடியாது. ஆமென். ஆண்டவரே சொல்லிட்டாரு. சிலர் மிஸ்திரிஸ் சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டார் மிஸ்திரிஸ்ன்னு சொல்லி, உனக்கு புரியாதுப்பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி நம்ம கரைச்சி குடிக்க முடியும்? பிளெண்டரில் அரைச்சி தான் கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, இவங்க எல்லாம் வந்து தோராவை படித்தவர்கள், எல்லாம் அறிந்தவர்கள். ஆனாலும் நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம், அந்த தோரா அந்த பழைய ஏற்பாடு அங்கே நின்றுச்சு. ஆனா அப்போஸ்தலர்கள் அந்த வெளிப்பாடை தொடங்குகிறார்கள். அப்படின்னா அந்த ஞானம், இந்த மெஸ்ஸாயா, நம்ம கற்றுக்கொண்ட மெஸ்ஸாயா, பழைய ஏற்பாடு எஸ்சாயால சொன்ன மெஸ்ஸாயா, அவர் வரப்போகிற மெஸ்ஸாயா, அந்த ஞானம் இவர்கள் நிப்பாட்டிட்டாங்க. யாரு? இந்த பாரிசை நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஞானம் மூடிட்டாங்க, முடிஞ்சு. ஆனா திரைச்சலை கிழிந்த பிறகு அப்போஸ்தலர் அந்த ஞானத்தை எடுத்து போறாங்க. அல்லேலூயா. பெரிய வாக்கியம் தெரியுங்களா? யார் தெரியுங்களா ஞானவான் அந்த இடத்துல? அப்போஸ்தலர்கள். இவங்கள்ல. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு இன்னைக்கு நாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு போக ஆரம்பிப்போம். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுங்களா? நம்மளுடைய அந்த கர்த்தருடைய ஞானம் அங்கே நிறுத்த கிடையாது, கர்த்தருடைய ஞானம் தொடங்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் ரட்சிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்து யார் என்னார் என்று அறியும் போது ஒரு ஞானம் பிறக்கிறது. அவரை குறித்து ஞானம் பிறக்கிறது. அதனால தான் நீங்க முடிவெடுக்கிறீங்க, அவரை பின்பற்ற போகிறேன். நீங்க வந்து முடிவெடுக்கிறீங்க, அவரையே நான் பிடித்து கொள்ள போறேன். நீங்க தீர்மானம், வைராக்கியமா தீர்மானம் எடுக்கிறீங்க, அவரெல்லாம் நான் வாழ முடியாதுன்னு சொல்லி. ஏன் தெரியுங்களா? கர்த்தரோட ஞானம் உங்க வாழ்க்கையில வந்துச்சு. ஆமென். இந்த கைபாஸ் இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? அங்கேயே நிப்பாட்டிட்டாங்க அந்த ஞானத்தை. கவனிங்கள், எவ்வளவு பெரிய டைட்டில் இருந்தாலும் பாருங்க, அவங்களுக்கு பயங்கரமான டைட்டில். யாருன்னா ஹை பிரீஸ்ட். அப்ப இவங்களாம் பயங்கரமா மதிப்புக்குரியவங்க. நீங்க வந்து ஜீசஸ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? இப்படி வருவாங்க. அவங்க சட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே தொப்பி இருக்கும், பயங்கரமான தொப்பி போட்டு எப்படி வருவாங்க? எல்லாம் அப்படிதான் வருவாங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு? சரிங்களா? ஆனால் வெட்டுக்கிளி சாப்பிட்டவன் என்ன துணி? ஒட்டகத்தோல் சட்டையை போட்டவன் வண்ணாந்திரத்தில் பேசிட்டு இருக்கான். எல்லாம் தேடி போனாங்களாம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஞானம் கொண்டு போனது. கவனிங்க, இன்னைக்கு எவ்வளோ நல்லா கவனிங்க, இது இன்னைக்கு எவ்வளோ டைட்டில் நம்மளுக்கு இருந்தாலும், வெளியரங்கமாக எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் இருந்தாலும், உள்ளான இருதயத்தில் ஒரு சின்ன ஞானம், அவரை குறித்து ஞானம் இல்லைனா உனக்கு ஐயோ. இட்ஸ் நாட் த அவுட்வர்ட். அவன் இன்னும் திருப்பியும் பேரஃப்ரேஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ டைட்டில், எவ்வளோ பயங்கரமாக வெளியரங்கமாக உங்களை பயங்கரமாக பாஸ்டர் அப்படி சொன்னாலும், இல்லாட்டி பிரதர் நீங்கள் வர்ஷிப் பண்ணா பிரதர் அப்படி சொன்னாலும், உள்ளுக்க ஒரு சிறிய தேவனுடைய அறிவு ஞானம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நத்திங். அவன் ஓகே, தலைகீழ சொன்னால் கர்த்தருடைய ஞானம், அவர் எப்படிப்பட்டவர் என்று இசப்பா என்று தாழ்மை இருதயத்தோடு அந்த ஞானத்தில் வாழ்கிறவன் அவன் தான் மேன்மையானவன், அவன் தான் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் ஹவ் யூ ஆர் அவுட் சைட், இட்ஸ் ஹவ் யூ ஆர் இன்சைட். ஆமென். ஆகையால் இந்த ஞானத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி எதிர்பார்க்கிறார். ஆராயும் போது இது தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து களி கூறுகிறார். ஹி இஸ் ரிஜாய்சிங். களி கூறுகிறாரு. வாசிப்போமா? மேத்யூ லூக்கா 10வது அதிகாரம். எல்லாம் எங்கூட இருக்கீங்களா? லூக்கா 10வது அதிகாரம் 21 நம்ம வாசிப்போமா? 21 24. லூக்கா 10வது அதிகாரம். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எல்லா ஞானிகள் இருந்தும், எல்லா பெரிய பெரிய தெரியுங்களா வித்வான் இருந்தும், எல்லா பெரிய பெரிய மேதைகள் இருந்தும், ஆனாலும் யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? யாருக்கு வெளிப்படுத்திருக்காரு? பேப்ஸ். நீங்க கீழே வந்து 13வது வசனம் அப்போஸ்தலர் 4:13 நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அந்த கைபாஸ் என்றவன் இயேசுவை சாகடிக்க கொண்டு போனவன், அவன் சொல்றான், இவங்க வந்து தெரியுங்களா படிக்காதவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து தெரியுங்களா எதுவும் வந்து ட்ரைனிங் எடுக்காதவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் என்ன சொன்னாங்க ஒரு காலத்துல.
இவன் தான் இவனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா, அப்படி சொன்னார்கள். ஆனா இப்படி இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, கர்த்தர் ஆண்டவர் அந்த ஞானத்தை இவர்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? யாருக்கு யாருக்கு தமிழ் என்ன போட்டிருக்குது? பேப்ஸ், பாலகருக்கு. பேப்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு. சரி வாசிங்க திருப்பியும். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவலத்துக்கு பிரியமாயிருந்தது. 21 இங்கிலீஷ்ல வாசிங்க. அந்த வேர்டு ரிஜாய்ஸ் இருக்கும். வாசிங்க. In that hour, Jesus rejoiced in the spirit. Jesus rejoiced in the spirit and said. பாருங்க, இயேசு கிறிஸ்து களி கூறுகிறார். தமிழ்ல அப்படி இல்லையா? இருக்கா? வாசிங்க இது. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி ஆமென். ஆவியிலே களி கூறுகிறார். ஆவியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை களி கூறுகிறார். என்ன களி கூறுறார் தெரியுங்களா? இந்த ஞானம் யாருக்கு? நான் ஆண்டவர் பெரிய வித்வான்களுக்கு கொடுக்கல, ஆனா இவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆண்டவர் களி கூறுகிறாரா. ஹல்லேலூயா. Jesus is rejoicing as you are taking the wisdom of who he is. அவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அதுல நடக்கும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக பிடிச்சுக்கிட்டான். மக பிடிச்சுக்கிட்டா என்னைய. ஆமென். ஹல்லேலூயா. அவர் களி கூறுகிறாராம், சந்தோஷப்படுறாராம். நல்லா கவனிங்க. நான் ஊழியம் செய்யறதுனால கர்த்தர் பிரியப்படுத்துவேன் என்று நினைக்காதீங்க. ஆமென். அவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், அதன் பிரகாரம் நீங்கள் நடக்கும் போது தான் கர்த்தர் களி கூறுவார். ஹல்லேலூயா. நம்ம ஊழியம் தேவனை பிரியப்படுத்தாது, அது நல்லது. கர்த்தர் அதுக்கு இது ரிவார்டை கொடுப்பாரு. ஆனாலும் என்ன சொல்றேன்னா, அவர் களி கூறுகிறது என்னவென்றால், அவன் அவரை குறித்து ஞானம். அவன் வாசிங்க, முடிச்சிருங்க அந்த காரியத்தை. அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து ஏன்னா அது ஆண்டவர் என்ன கேட்க மாட்டானுங்க. எவனோ ஆண்டவர் என்ன செய்றாரு? மறைக்கிறார். வாசிங்க. பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரொம்ப அழகா இருக்கும். கீழே வாசிங்கயா. அப்புறம் ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவரும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, குமாரன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதா இன்னொரு என்று அறியான் என்றார். கீழே வாசிங்க. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி நீங்கள் காண்கிறவர்களை காணுங்கள். பாருங்க, இப்ப ஆண்டவர் பிதாவை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்த, பிதாவே இவங்களுக்கு கொடுக்குறீங்களே இந்த ஞானத்தை, இவங்க கண்ணை திறக்கிறீங்களாப்பா, இவங்களுக்கு என்னை குறித்து இந்த வெளிப்பாடு கொடுக்குறீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப சீடர்களை பார்த்து, நீங்க வந்து படத்தை மாரி பார்க்கணும், டிராமேட்டிக்கா பார்க்கணும். படத்தை மாரி தெரியுங்களா? அவர் சோமப்பா ஆவில களி கூர்ந்து அவர் தெரியுங்களா செய்றாரு? திருப்பி சீடர்கள் பார்க்கறாரு, பார்த்துட்டு பேசுறாரு. என்ன பேசுறாரு? வாசிங்க. நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவை. யாரும் பார்க்காது, நீங்க பார்க்கறீங்கன்னு சொல்றாரு. அவன் சரி என்னத்தை பார்த்தாரு பிறகு பார்ப்போங்க. என்ன வாசிங்க. அப்புறம் அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். ராஜாக்கள், பிரபுக்கள் அந்த ஞானம் அவரை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து பார்க்கவும் கேட்கவும் ஆவலாக இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கல அந்த பாக்கியத்தை. அழகாக ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார். ஆனாலும் நீங்க திருப்பி வாசிங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, அவங்க பார்க்க விரும்புறாங்க, அவங்க கேட்க விரும்புறாங்க, ஆனா பார்க்கல. ஆனா உங்களுடைய கண்கள் பார்த்தது, உங்கள் கண்கள் பார்க்கிறது, உங்களுடைய காதுகள் கேட்கிறது. ஆகையால் நீங்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யாரை பார்த்தாங்க, யாரை கேட்டாங்க? யாரை தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் பார்க்க ஆவலா இருந்தாங்க. அந்த மெஸ்ஸாயா எப்படிப்பட்டவர் என்று ஆவலா இருந்தாங்க. சீடரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாக்கியவான்கள், உங்க கண்ணு பார்த்துருச்சு, உங்க காது கேட்குது. அல்லேலூயா, நான் பேசுறதை கேட்குது. இதுதான் ஞானம், விஸ்டம். அவரை பார்ப்பது பிரதான ஞானம், அவருடைய வார்த்தை கேட்பது
அந்த ஞானம். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த ஞானத்திலே நாம் எல்லோரும் நடக்க வேண்டும். இந்த ஞானத்தில் தான் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் பாருங்க, இந்த பிரசங்கம் என்னவென்றால், கர்த்தர் அறிகிற அறிவில் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னும் எல்லை தாண்டும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் இன்னும் நான் அவரை அறிய வேண்டும், இன்னும் நாம் ஆராய வேண்டும், இன்னும் அவரை குறித்து நாம் தியானம் செய்ய வேண்டும், இன்னும் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பிரியம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவர் என்னை குறித்து என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் எல்லை தாண்டும்படிக்கு அந்த ஞானத்திலே எல்லை தாண்டும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம சர்ச் இதான் நான் உங்களை சொல்றேன். இப்போ நம்ம அவர் நல்லவர் வல்லவர் தெரியுங்களா, இதான் அவர் குறித்து. அவர் பிறந்தார், எங்க பிறந்தார், மறந்துட்டேன். ஓகே, அப்புறம் என்னது, அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஓகே, ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அவரை குறித்து சபைக்கு வரேன் போறேன் இல்ல. கர்த்தர் அந்த ஞானத்தை பெருகும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை குறித்து அறியும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் அவரை என்னார் என்று சொல்லி அந்த ஞானத்திலே எல்லை தாண்டும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுங்களா, நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம பைபிள் ஸ்டடி செய்யும்போது எல்லாரும் பேசும்போது பார்த்தேன், கர்த்தர் அவருடைய ஞானத்திலே நம்ம எல்லை தாண்ட செய்கிறார். ஹல்லேலூயா. தாண்ட செய்கிறார். அப்படின்னா இந்த பிரசங்கம் வருது முன்பதாக கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் உங்கள் லைஃப்ல. கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஸோ ஆகியால் நம்ம வேதத்தை நாம் புரட்ட வேண்டும், வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் ஞானத்தில் நடத்துவார். பாருங்க, உலக ஞானம் எல்லாம் இருந்தும், உலக பயங்கரமான ஞானம் எல்லாம் இருந்தும், பயங்கரமான நம்மளுக்கு திறமை இருந்தும், கர்த்தர் ஞானம் இல்லைன்னா அது எல்லாம் குப்பை. நான் சொல்லலை, வேதத்தில் யார் சொல்கிறாருன்னா, எனக்கு நல்ல நேரம் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பேர் பால். வாசிப்போமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சீக்கிரமாக 5-11. சீக்கிரமாக நம்ம கொஞ்ச நேரம் சில காரியம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். என்ன பாஸ்டர் சீக்கிரமாக முடிக்கிறீங்களா? என்னை நம்பாதீங்க. 8-10. சரி வாசிங்க. 5-11. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-11. யாரு பவுல் பேசுகிறார்? நான் 8ஆம் நாள் விருத்த சேதம் செய்தேன். அவரை குறித்து பேசுறாரு. பவுல் அவர் குறித்து நான் யார் தெரியுமா அப்படி சொல்லி பேசுறாரு. நான் எப்படிப்பட்டவன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், நான் கமலியல்ல கூட கமலியல்ல படிச்சவன், நான் பயங்கரமாக படிச்சவன், பயங்கரமா ஞானம் உள்ளவன் சொல்லி பவுல் பேசுவார் சிறைச்சாலையில் அந்த கோர்ட் முன்பதாக. சரி வாசிங்க. பயங்கரமான பக்தி வைராக்கியம் எனக்கு இருந்துச்சு. சபையை நான் சாவடிச்சேன். யாரு? சவுல். பவுல். வாசிங்க. இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தெரியுங்களா, எனக்கு பயங்கரமா செல்வாக்குறது. என்னை குறித்து யாருமே குற்றம் சாட்ட முடியல. ஆனாலும் பவுல் சொல்லுகிறார், இது எல்லாம் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று பவுல் சொல்றாரு. எதுக்கு நஷ்டம்? வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை கவனிங்க. அந்த வார்த்தை பார்த்தீங்களா? அறிகிற அறிவு. The knowledge of the Lord Jesus Christ, and that is wisdom. அறிகிற அறிவு மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டேன். இதெல்லாம் நஷ்டம் என்று கருதுகிறேன். அப்ப கர்த்தர் அறிகிற அறிவிலே நான் வளரும் போது நான் பார்க்கிறேன், பின்னால் திரும்பி பார்க்கிறேன் தெரியுங்களா. அவர் எப்படி தெரியுங்களா பார்க்கிறாரு? போல் அவரே பார்க்கிறாரு. அவர் என்கிட்ட கோட் இருந்துச்சு, எனக்கு தெரியுமா மைக் இருந்துச்சு, மைக் இருந்துச்சு எனக்கு தெரியுங்களா, தெரியுங்களா எனக்கு கீபோர்ட் இருந்துச்சு, எனக்கு பயங்கரம் சபை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இயேசுவை பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நஷ்டம், இதெல்லாம் நஷ்டம், நத்திங், திஸ் இஸ் நத்திங் சொல்கிறாரு. அப்புறம் தெரியுங்களா, எல்லாம் டைட்டில் இருந்துச்சு பவுலுக்கு, பயங்கரமான டைட்டில், பயங்கரமான அவர் தெரியுங்களா, எபிரேயருக்கு எபிரேயர், பயங்கரமான மனுஷன் அவர். ஆமாம், என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அறிகிற அறிவை வாழ்க்கையில் வரும்போது இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன். ஐ கவுண்ட் இட் லாஸ்ட். ஆமீன். அப்போ கவனிச்சிங்களா, எது ஆண்டவர் நம்மளை பார்க்க சொல்லுகிறார்? அவரை குறித்து ஞானம். இந்த ஞானம் இன்னொரு எல்லைக்கு கொண்டு போகும்படி கர்த்தர் எதிர்பார்க்க. நீங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஞானத்தை, அவருடைய ஞானத்தை, அப்படின்னா அவர் அறிகிற அறிவில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நமக்கு என்ன பேசுகிறார் என்று கர்த்தர் இன்னைக்கு நமக்கு இன்னொரு எல்லை கொண்டு போகும்படி எதிர்பார்க்கிறார். ஆமீன். எல்லாம் கூட இருக்கீங்களா? எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமீன். எப்படி எப்படி இதை நான் செய்கிறது? எப்படி இன்னொரு எல்லைக்கு நான் கொண்டு போகிறது?
வாசிப்போம். 8வது அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனம் வரை வாசிங்க. 8லேருந்து 10. அப்போஸ்தலர் 4க்கு நம்ம போயிடுவோம் திருப்பியும். அப்பொழுது பேதுரு அப்புறம் கேட்குறாங்க, எந்த ஞாபகம் இருக்குல்ல முத கதை என்னது? இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. எந்த வல்லமையில நீ செய்கிறேன்னு கேட்டாங்க தானே அங்கே காட்டில். எந்த வல்லமையில நீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ பேதுரு பேசுகிறார். ஆமென். பேதுரு துணிகரமாக பதில் கொடுக்கணும். இப்போ அவர் சொந்த வார்த்தையில பேச முடியாது, தேவனுடைய ஞானத்தில் தான் பேசணும். ஆமென். பீடருடைய பெரிய ஒரு தெரியுங்களா பயங்கரமான ஃபோக்கஸ் என்ன தெரியுங்களா? அவர் எங்கேயும் ஓட கிடையாது, இயேசு கிறிஸ்து கிட்டே நின்று இருந்தார். அவர் பிரசங்கலாம் இயேசு 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 இயேசு. அவரை தெரியாத 3 தடவை மறுதலிச்ச பேதுரு இயேசு இயேசு இயேசு, நீங்க சாகடிச்ச இயேசு அப்படி சொல்லிட்டே இருக்கார். பேதுருக்கு அனல் பத்திக்கிட்டு எரியுது. ஆமென். பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது பேதுருக்கு. அப்ப எப்படி இந்த பேதுருக்கு அவர் விடுவிச்சார்? எப்படி கர்த்தர் நம்ம அவருடைய ஞானத்தில் நம்மளை கொண்டு போக போறார்? எப்படின்னா 1வது காரியம் வாசிங்க திருப்பியும். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி. He was filled with the Holy Spirit. ஆமென். உங்களை அவருடைய ஞானத்துக்கு யார் கொண்டு போவார்னா பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போவார். அல்லேலூயா. 1வது காரியம். எப்படி நான் அவரை குறித்து அறிகிறது? சில பேர் கேட்பீங்க, பஸ் எப்படி பஸ் அறிகிறது? ஆவியானவர் உங்களை கொண்டு போவார். என்ன தெரியுங்களா? எப்படி மரியாள் இயேசு பாதத்தில் உட்கார்ந்தது போல நாம் பரிசுத்த அவருடைய பாதத்தில் உட்காரணும். உட்கார்ந்தப்பா, பைபிளை திறக்கிறப்பா, பேசுங்கப்பா, ஆவியானவரை கற்றுக் கொடுங்கப்பா, உங்களுக்கு குறித்து நான் அறியணும்ப்பா, பேசுங்கப்பா. நீங்கள் காத்து இருக்கும்போது ஆவியானவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. தயவு செய்து இடையில கூட கேள்விப்பட்டேன், இப்படி செஞ்சிடாதீங்க, ஆண்டவரே பேசுங்க. யூடாஸ் தற்கொலை என்னது தூக்க மாட்டி இறந்தான். போச்சு, என்ன வெளிப்பாடு ஆண்டவரே இது? தயவு செய்து இனிமேல் காரியம் ஜோசியம் தானே சொல்லுவாங்க, அந்த ஜோசியம் வேணாம். அடுத்து அப்புறம் கிளியை கொண்டு வந்துடுவாங்க உங்களுக்கு கரைக்கிறதுக்கு, வேணாம், இதெல்லாம் வேணாம். ஆவியானவர் அழகாக உங்களுக்கு கொண்டு போவார். ஆமென். ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அப்படின்னா மெத்தியூ கோத்ரூ பண்ணுவோம், மார்க் கோத்ரூ பண்ணுவோம், சங்கீதம் கோத்ரூ பண்ணுவோம். உன்னோட ஆவியானவர் அவர் காரியத்தை கரெக்டாக பேசுவார். இன்னைக்கு பாருங்க, நான் என்ன பேசணும் இந்த வாரம் சொல்லி நான் எடுக்க கிடையாது, அப்போ சொல்லி தான் கடந்து போகிறோம். ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள், ஆவியானவர் பேசுகிறாரா இல்லையா? அப்போ ஆவியானவர் என்ன பேசணும்னு அவருக்கு தெரியும். நம்ம தெரியுங்க, நம்ம எடுத்து கொண்டு வர தேவை கிடையாது. அவர் எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதே போல் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக போகும்போது, அந்த வார்த்தையில் போகும்போது ஆவியானவர் தக்க நேரத்தில் தக்க வார்த்தையை கொண்டு வந்து பேசுவார். அப்போ அந்த ஞானம் நமக்கு பெருகும். அல்லேலூயா. எப்போ நம்ம அவரோடு கூட நடக்க ஆவியானவரே பேசுங்க, இந்த வார்த்தை பேசுங்க, நடக்க நமக்குள்ள இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அல்லேலூயா. எங்க நடக்குது இந்த சம்பவம்? இயேசு மரித்த பின்பு உயிர் தெழுந்த போது 2 சீடர்கள் நடந்து வந்தாங்க. நடந்து வந்து எமாவுஸ் ரோடுக்கு போயிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து கூட நடக்கிறாரு. ஆமென். பயங்கரமான ஒரு செய்தி அது, பயங்கரமான ஒரு பிரசங்கம். கூட நடக்கிறாரு இயேசு கிறிஸ்து. கூட என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கூட வந்தாரு. ஆமென். என்ன தெரியுங்க பேசிட்டு இருந்தாங்க? அவர் மரிச்சிட்டாரு, அவர் உயிர் தெழுந்து சொல்றாங்க சில பேர், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசி கொண்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு லூக்கா 24 இருக்கும் அந்த கதை. ஸோ இப்போ பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இணைந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. ஏன் தெரியுங்களா? ஜீசஸ் ஸ்பிரிட் வாஸ் ரிஜாய்சிங். என்னை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி ஆண்டவர் இணைகிறார். இன்னைக்கு சீரியல் பத்தி பேசிட்டு இருந்தோம்னா இயேசு கிறிஸ்து வர போறது இல்லை. எல்லாருக்கும் புரியுது என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு ஊருக்கு அதை பத்தி பேசிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைய போறது இல்லை. இன்னைக்கு நம்ம மற்றவங்க பத்தி கூடி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் வர போறது இல்லை. இன்னொருத்தவங்க வருவான், அவனுக்கு 2 கொம்பு இருக்கும், அவன் களி கூர்ந்து உட்காருவான். உட்கார்ந்தானா போச்சு, ரொம்ப ஆபத்து. அப்ப இவர்கள் இயேசு கிறிஸ்து பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்லும் போது, அப்ப உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ஆண்டவர் ஆரம்பிப்பார் பாருங்க. தீர்க்க தரிசியிலிருந்து அழகா போட்டிருக்கோம், மோசேயிலிருந்து தீர்க்க தரிசி அவர் வரை, அப்பனா but until himself, அவர் வரை அவரை குறித்து வெளிப்படுத்தினார் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கு. அவரை குறித்து
ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவங்க என்ன செய்றாங்க? இயேசுவே எங்க கூட தங்குங்க, போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லி தங்கி அவங்க அங்க இருக்கும்போது அப்பத்தை பிக்கும் போது அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கறாங்க. அது வரைக்கும் தெரியல, அது வரைக்கும் தெரியல. அப்ப சொல்றாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஷன். அதனால தான் நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு, நம்மளுக்கு வார்த்தை கேட்க கேட்க எரிஞ்சிச்சு நம்மளுக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆவியானவர் கூட நடக்க 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 அவர் வார்த்தை கேட்க 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 கடைசியில இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிப்போம். அந்த ஞானம் பிறக்க ஆரம்பிப்போம். அவர் யார் என்று நாம் அறிய ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. How? By the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக. வாசிப்போம் அடுத்த வசனம். அவர்களை நோக்கி இல்ல அப்போஸ்தலர் எதனாவது 8:10 11 12 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்களாய் பேதுரு பேசுகிறார். வீடு கட்டு முதல்ல முடிச்சிட்டீங்களா? ஆவியானவர் நிரம்பி வாசிச்சு முடிச்சிட்டீங்களா? 8-10. அவர்களை நோக்கி ம் ஜனத்தின் அதிகாரிகளே, ம் இஸ்ரவேலின் மூப்பர்களே, மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு ம் செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து ம் எதினாலே அவன் ஆரோக்கியமானான் என்று ம் நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், ம் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் ம் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற ம் நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். ஆமென். சோ அப்ப என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீங்க சாகடிச்ச அவர் உயிர்த்தெழுந்து இப்ப அவர் மூலியமாக அவர் நாமத்தின் மூலியமாக இவன் இந்த சப்பானி எழுந்து நடக்கிறான்னு சொல்லி அந்த ஃபோக்கஸ் சீடர்கள் யார் மேல காமிச்சாங்க? அவர்தான் இயேசு கிறிஸ்து தான். அப்ப என்ன தெரியுங்களா செய்றாங்க? அந்த ஞானத்தை கிரியையில காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஞானம் அவங்களுக்கு பெருகி கொண்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மறுதலித்த பேதுரு அவர்தான் அந்த வல்லமை தான் இங்க நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி அந்த ஞானம் பெருகி கொண்டு இருக்குது. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு அவர் ஞானத்தில் நீங்க நடக்கும்போது அந்த கர்த்தருடைய ஞானம் அவரை குறித்து இன்னும் நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அந்த ஞானம் என்ன தெரியுங்களா? அவரை குறித்து இன்னும் விவரிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த ஞானம் உங்க எல்லை தாண்ட வைக்கும். சரி, 11-12 சீக்கிரமாக. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் மூளைக்கு தலைக்கல். அப்புறம் கட்டுறது கட்டும்போது அவர் தான் மூளைக்கல், த கார்னர்ஸ்டோன், த இம்பார்ட்டன்ட் ஸ்டோன். அப்புறம் ஒரு கட்டத்தை கட்டுக்கும் போது அந்த மூளைக்கல் எடுத்து வைப்பாங்க. அப்போ அவர் தான் அந்த மூளைக்கல். ஆனால் நீங்கள் எல்லாம் அவரை புறக்கணித்திட்டீங்க, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வேதம் போட்டிருக்கோம். வாசிங்க. அப்புறம் என்ன போட்டிருக்குது? ம் 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 ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒன்றாவது காரியம், அவருடைய ஞானம் பெருக வேண்டும் என்றால் ஒன்றாவது என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவியினிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவர் அந்த ஞானத்தை கொண்டு. இரண்டாவது காரியம், நாம் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம், அவர் இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய மூளைக்கல்லாக இருக்க வேண்டும். Jesus must be our cornerstone. அப்ப நம்ம கட்டடத்தை கட்டுகிறோம், அந்த கட்டடத்தை கட்டுகிற மூலக்கல்லே அவர்தான் இருக்க வேண்டும். பேதுருடைய பிரசங்கம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற உள்ள ஒரு பிரசங்கமாக இருந்தது. அதே போல தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் அவர் ஞானத்திலே பெருக வேண்டும் என்றால் இயேசுவை நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பனா அவர் வார்த்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் என்ன சொல்றார் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அவருக்கு எப்படி இந்த காரியம் மகிமை அவருக்கு போகும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி இந்த காரியம் அவருடைய ஞானத்தை கொண்டு வந்து அவருக்கே மகிமை, அவருடைய சித்தத்தை எப்படி நான் செய்ய போறேன்னு சொல்லி அந்த ஞானம் அங்கு தான் கொண்டு போக வேண்டும். எல்லாம் இயேசுவுக்கு தான் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அப்ப அஸ்திவாரம் அவராக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். சோ ரெண்டு காரியம், பரிசுத்த ஆவியினால் நம்ம கட்டப்படுவோம். இரண்டாவது அஸ்திவாரம் அவராக இருக்க வேண்டும். அவர் ஞானம் இல்லைனா, அவரே ஞானமா இல்லைனா, இயேசு கிறிஸ்து ஃபோக்கஸ் இல்லைன்னா, வேற ஞானத்தில் போயிருந்தோம்னா ஆபத்து. இன்னைக்கு தான் சில சபை கிரேஸ் டீச்சிங்ல கிருபை அந்த ஞானம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் அற்புதம் அடையாளம் என்று அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. த கார்னர்ஸ்டோன் மூளைக்கல் அற்புதம் அடையாளமா மாறிடுச்சு. மூளைக்கல் என்னது? கிருபையா, கிரேஸ் டீச்சிங். மூளைக்கல் ஏதோ மாறிடுச்சுன்னா ஐஸ்வர்யம்,
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பாருங்க உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். ஆண்டவர் எப்பயாவது பணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாரா? எப்பயாவது ஆசீர்வாதத்தை குறித்து ஃபோக்கஸ் பண்ணாரா? எப்பொழுதும் அவரை குறித்து தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார். பிதாவை குறித்து ஃபோக்கஸ் பண்ணார், ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். ஆமென். அப்ப என்ன தெரியுங்களா, இந்த மேரி காரியங்கள் வேற மூலக்கல்லாக கல்லை கொண்டு வருவார்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சமீபத்துக்குள்ள நான் பேசிட்டு இருந்தேன், சில போதகர்கள்ட்ட சொன்னாங்க, என்ன பாச செய்யுது, அற்புதம் அடையாளத்துக்கு வாய் பொழந்து எல்லாம் அங்கே தான் போகிறாங்க, கூட்டம் அங்கே தான் கூடுது. தேவ வார்த்தைக்கு ஞானம், தேவ ஞானத்தை கேட்கறதுக்கு குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு பாஸ்டருக்கு டைம் கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடும். கமிட்டி மெம்பர்ஸ் டைம் கொடுக்குறாங்க பாஸ்டருக்கு. அவன் பாஸ்டர் என்ன செய்யணும், ஆவியானவரே கமிட்டி கொடுத்துறாங்க டைம், நீங்களும் அப்படியாக நம்ம 2 பேரும் இந்த டைம் பிரகாரம் நம்ம முடிச்சிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, விட்டுருவோமே அது காரியத்தை. 13-14 வாசிங்க. அவர்கள் கண்டு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, தைரியம் சும்மா வைராக்கியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தைரியமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்தாவில் நிரம்பி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞானத்தில் தேவன் அவர் மூளைக்கல் என்ற ஞானத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க. கண்டு கைப்பாஸ், அவர்கள் கைப்பாசம் கூட இருக்கிறாரு, கைப்பாசோட குடும்பமும் கூட இருக்குது. அவர்கள் கண்டு, பார்த்தீங்களா என்ன சொல்றானுங்க, இவங்க படிக்காதவங்களாச்சே, இவங்களாம் படிச்சாங்களா? பாஸ்டர் முதலாவது படிச்சிருக்காரா? சரி வாசிங்க. என்னது பேதை, பேதம் என்று அப்படின்னா அன்ட்ரெயின், அப்படின்னா ட்ரைனிங் இல்லாதவங்க. வாசிங்க. ஆவியானவர் கொண்டு போனார்னா ஆச்சரியப்படுவாங்க. ஆவியானவர் நடக்கும் போது, உங்க குடும்பத்தை நடத்தும் போது ஜனங்க பார்த்து எப்படி, ஆமென், அப்படி வரும்போது நம்மளுக்கு வர சந்தோஷம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, ஆவியானவர் நம்மளை நடத்துறாரு. கொல்படி அவங்களுக்கு தான். எப்படி இப்ப கைப்பாஸுக்கு அப்படிதான், நான் இவ்வளோ பதவி பட்டம் இருந்து, இவ்வளோ எனக்கு செல்வாக்கு இருந்து, அதிகாரம் என் கையில் இருந்து, எப்படி கைப்பாஸுக்கு மண்டை உடையுது, தமிழ மண்டை போல இருக்கு உடையுது. வாசிங்க. இயேசுவுடனே கூட இயேசுவோடு கூட இருந்தார்களே இவங்க எல்லாம், எப்படி இவங்களுக்கு இப்படி செய்ய முடிஞ்சு, எப்படி இந்த ஞானம் கிடைச்சது, இப்படி துணிகரமா மீனவன் பேசுறான், மீன் பிடிச்சவன் பேசுறான், நாத்தத்தில் இருந்தவன் துணிகரமாக இயேசு கிறிஸ்துவே மெஸ்ஸாயா என்று பேசுகிறார். பேதுரு, ஹல்லேலூயா. இப்ப கைப்பாஸ் நம்மளே இப்படி பிரசங்கம் பண்ணது இல்லையே, எப்படி நம்மளே இப்படி வார்த்தை கொடுத்து இல்லையே, எப்படி கைப்பாஸுக்கு தெரியுங்களா மண்டை சுத்திருச்சு. எப்படி எப்படி கர்த்தர் எல்லையை தாண்ட கிருபை செய்வார். அதான் சொல்றேன்னு, இவங்க அந்த ஞானத்தில் ஸ்டாப் ஆயிட்டாங்க தோராவோட. ஆனால் அப்போஸ்தலர்கள் தோரால இருந்து அந்த 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 ஃபுல்ஃபில்மெண்ட், அப்படின்னா அந்த நிறைவை இவங்க புரிந்து கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த நிறைவுன்னு சொல்லி கொண்டு போறாங்க. அப்போ இவங்க அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க. யார்? அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லை தாண்ட கிருபை செய்வார். நீங்க யாரா இருந்தாலும் அந்த ஞானத்தில் கர்த்தர் கொண்டு போவார். மோசே கிழவனாயிட்டாரு, கர்த்தர் கொண்டு போனார். மோசே, நீ தான் விடுதலை செய்ய போற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. நோவா வயசாச்சு, நோவாட சொல்லுவார், நீங்க பாரு போட்டு கட்டணும், ஆர்கிடெக்ட் நானு, என்ஜினியர் நான் கொடுக்குறேன் உனக்கு பிளான் எல்லாம், நீ கட்டு. நோவா மலையை பார்த்ததில்லை, போட்டை பார்த்து பெரிய பேலையை பார்த்ததில்லை. ஆனால் நோவா டைட்டானிக்கோட ஒரு பலமுள்ள போட்டை கட்டினார். கவனிச்சிங்களா? அப்போ கர்த்தர் அந்த ஞானத்திலே எல்லை தாண்ட கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே 15-20 வாசிச்சு முடிச்சிருவோமா? 15-20 வாசிங்க சீக்கிரமா. கட்டளையிட்டு என்ன செய்ய போறோம், இவங்களை நம்ம தெரியலையே, என்ன பண்றது, இவங்களை ஒன்றும் செய்ய முடியல, ஜனங்க எல்லாம் இவங்க பார்த்துட்டாங்க, ஜனங்க எல்லாம் இவங்களை ஆதரிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புவோம் என்று அவங்க மிரட்டினாங்களாம். யாரை பார்த்து? பேதுரு. இனிமே அவர் நாமத்தில் நீங்க பேசக்கூடாது, அவர் நாமத்தில் எதுவும் செய்யக்கூடாது சொல்லி மிரட்டினார்களாம். அல்லேலூயா. ஒரு காலம் வரும் நம்மளாம் மிரட்ட போறாங்க, இனிமே இயேசு கிறிஸ்து பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு. டிபியாசால கூடுனீங்கன்னா போச்சு உங்களுக்குன்னு சொல்லி உங்களை மிரட்ட போறாங்க. நிறைய பேர் த்ரெட்டன் பண்ண போறாங்க. அல்லேலூயா. அப்பதான் தெரியும் யாரு வரா யாரு வரமாட்டாங்கன்னு. ஆமென். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? 19-20 வாசி முடிச்சிருங்களேன். 19-20. பிரதியுத்தரமாக
தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது ஆ. தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? அவ சொல்றாங்க, பேதுரு சொல்றாரு, தேவன் முன்பாக இதெல்லாம் நியாயமா? உன் பேச்சு கேட்கறதா அவர் பேச்சு கேட்கறதான்னு சொல்றாரு. இது நம்மளோட பாஷை, நம்மளோட தமிழ். இது நியாயமா? நான் யார் பேச்சை கேட்கறது? உன் பேச்சு கேட்கறதா இல்லாட்டி நான் அவர் பேசுறதை நான் கேட்கறதா? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு யாருமே இந்த அசைவை, இந்த ஞானத்தை நிறுத்த முடியாது. இவங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய ஞானம், இயேசு கிறிஸ்துவ ஞானம் பொங்கி வழியுது. இட்ஸ் ஃப்ளோவிங் நிப்பாட்ட முடியல. அதாவது துணிகரமாக பேதுரு பேசுகிறார், பரிசுத்தாவின் நிரம்பி பேசுகிறார் பேதுரு. இந்த ஞானம் உங்களுக்கு வரும்போது யாருமே உங்களை நிப்பாட்ட போகிறதில்ல. ஆமென். என்ன நிப்பாட்ட பார்த்தாங்க, நிறைய இடத்துல நிப்பாட்ட பார்த்தாங்க. உங்களை சாகடிக்கிறவங்க வெளியே இருக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. நல்லா கவனமாக இருங்க. புதிய ஏற்பாடுடைய காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது எதிர்ப்பு தெரியுங்களா, சோதனை தெரியுங்களா, எல்லாம் உள்ளுக்கே தான் வரும். ஆண்டவர் என்ன எச்சரிக்கை சொன்னார்? கள்ள போதனை வரும், கள்ள போதனை கொடுக்கிறவர்கள் வருவார்கள், எல்லாம் உள்ளுக்கே நடக்கும். ஆனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்து குறித்து அறிகிற அறிவிலே வளருவீர்கள். நாம் வளர வேண்டும். அது யாருமே நிப்பாட்ட முடியாது. உங்கள் அஸ்திபாரம் மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களை நடத்துவார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதான் உங்களுக்கு நான் கொடுக்குற உற்சாகம். இயேசு கிறிஸ்தை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்து கிரியையிலே கொண்டு போக வேண்டும், இயேசு கிறிஸ்து ஞானம் வர வேண்டும், அவரை குறித்து நாம் விடுவிக்க வேண்டும். ஆமென். ஜெபம் செய்வோமா?